ஹாய்ங்க, வெல்கம் டு ஆதியாஸ் ஃபேமிலி விலாக்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி மினி விலாக் போடுறதுனால ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி ரவை கேசரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஏன் 2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு கேசரியோட டெக்ஸ்சர் நல்லா வரும். ஃபுல் நெய் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திராட்சையும் முந்திரியும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த திராட்சை கொஞ்சம் நல்லா உப்பி வரும். அதே மாதிரி கேஷ்யூஸும் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அது வந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், ரவைக்கும் இல்லை சர்க்கரைக்கும். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் 3/4 டிஃபன் பாக்ஸ் குட்டி இதில் வந்து 3/4 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு அந்த நெய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கூடயே வந்து என்ன பண்ணுறேன், வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் போட வேண்டாம். நான் வந்து ஒரு 4-5 ஏலக்காய் வந்து சும்மா தட்டி அப்படியே போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணுங்கள். நார்மல் வாட்டர் வேண்டாம், ஹாட் வாட்டரும் வேண்டாம். 3/4 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி, அதுதான் மெஷர்மெண்ட்டு. கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ ரவை அதே இதில் மெஷர் பண்ணுங்கள், வாட்டர் சுகர் எல்லாமே. ஸோ அதையும் போட்டு நல்லா கலரிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலருமே உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டிருக்கேன். இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி 3/4 கப் ரவைனா 1.5 கப் தண்ணி, 1 கப் சர்க்கரை போடணும். ஸோ நான் வந்து இப்போ 1 கப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு தானாகவே அந்த இலகி வரும்போது நல்லா கலக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த ஸ்லோ சிம்லேயே வந்து நமக்கு ரவையும் வெந்துடும், சுகரும் நல்லா டிசால்வ் ஆகிடும். ஒரு ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாத மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் நான் இது எண்ணெயும் கீயும் சேர்ந்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாக ஊற்றலை, கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு கிளறிட்டு மறுபடியும் நம்ம முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். எகெயின் நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். ஸோ கடைசியாக நீங்கள் ஃபுல்லாக ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கும். அதுதாங்க கரெக்டான டெக்ஸ்சர். பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட ரவை கேசரி வந்து செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.